இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் நூலக மனிதர்கள், ரிட்டன் பை எஸ் ராமகிருஷ்ணன். இதுல ரைட்டர் அவர் லைப்ரரியில மீட் பண்ண 32 வகையான மனிதர்களை பத்தி பேசியிருப்பாரு. அதுல எனக்கு ஒரு மனிதர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு பார்க்கும்போது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எப்பவுமே லைப்ரரியில் நாவல் மட்டும்தான் எடுத்து படிப்பாரு. அப்படி படிக்கும்போது கிளைமேக்ஸ் எப்பவுமே ஹாப்பியா தான் முடியும். ஒருவேளை நெகட்டிவா முடிஞ்சது அப்படின்னா அந்த புக்ல இருக்க லாஸ்ட் பேஜை கிழிச்சு வச்சிருவாரு. அப்போ இது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல நாள் இதே மாதிரி தான் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாரு. அப்போ லைப்ரரியன் கேட்குறாரு, எதுக்காகங்க இந்த மாதிரி பேஜ் கிழிச்சு வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, கிளைமேக்ஸ் நல்லாவே இல்லை. இப்போ ஒரு காதலன் காதலியோட சேரணும், ஒரு வார் அப்படின்னா அதில் வீரன் வெற்றி வாகை சூடணும். அப்படிலாம் இல்லாமல் வீரன் இறந்து போயிட்டாரு, காதலன் காதலியோட சேரல, அப்படிலாம் இருந்தால் எப்படிங்க புக்கு படிக்க பிடிக்கும், நாங்கள் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட மாட்டோம் அப்படின்னு கேட்குறாரு. இதை லைப்ரரியன் சொல்கிறாரு, இது ரைட்டரோட இஷ்டங்க, அவர் எப்படி முடிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படிதான் முடிக்கணும் அப்படின்னு. இல்லைங்க, லாஸ்ட் பேஜை நான் கிழிச்சிடுறேன், படிக்கிறவங்க எப்படி கிளைமேக்ஸ் வேணுமோ அப்படியே அவங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருக்கு கீழேயும் இவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே எழுதி வச்சிருவாருங்க. அப்படி லைப்ரரி புக்கில் கிறுக்கக்கூடாது இல்லையா? என்ன எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சீனிவாசன் ரயில்வே நிலையத்திற்கு விரைந்து செல்கிறார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இவர் என்ன அது கீழே எழுதி வச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விரைவாக போய் என்ன யூஸ் இருக்கு, அதான் ஆல்ரெடி மைத்திலி ஓடி போயிட்டாலே தஞ்சாவூருக்கு அப்படின்னு போட்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்லாம் எழுதி வச்சிருப்பாரு. இதை பார்க்கும்போது ராமகிருஷ்ணனுக்கு தோணும், சே எப்படிலாம் புக்கை ஒரு கேரக்டராகவே மாறி படிக்கிறாங்க அப்படின்னு தோணியிருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பாரு. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நூலக மனிதர்கள் அப்படின்ற புக்கை படிங்க. இதில் 208 பேஜஸ் தான் இருக்குது. அண்ட் தென் 220 rupees தான் இதோட விலை. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி படிங்க. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கனவுகள் மேம்படும் அப்படின்ற என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.